கடந்த 6 நாட்களா சென்னை ரிப்பன் பில்டிங் வாசல்ல சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியல. சில மக்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதோட புரிதல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட டெம்பரரி ஒர்க்கை பர்மனன்ட் பண்ணி கேட்கறாங்க, அப்படி இல்லைனா சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜிசிசி அப்படிங்கிற கிரேட்டர் தென் சென்னை சிட்டி கார்பரேஷன் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் சென்னை கிளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதா. இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா, இந்த எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வச்சு பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 18,000 to 23,000 வரைக்கும் சேலரி கொடுத்து வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி வேலை பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு இந்த கம்பெனியை இந்த சென்னை சிட்டி இந்த ஜிசிசிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக தூக்கி பிரைவேட்டு ஒரு கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. அது எங்கே உள்ள கம்பெனி பார்த்தீங்கன்னா வடமாநிலத்தில் உள்ள ஒரு கம்பெனி, சரிங்களா, கேகேஆர் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனிகிட்ட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு 2,300 கோடிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுனால இந்த தூய்மையாளர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுனால என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்களே எம்ப்ளாயிஸ், அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டெம்பரரியாக இருக்கீங்க, அதாவது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் டெம்பரரியாக இருக்கிற ஒர்க்கை நாங்கள் ஆட்சிக்கு உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணி தரோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ அவன் பிரைவேட் வந்தால் யாரை வேணால் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், டெம்பரரியாகவும் போடலாம், பர்மனண்டாகவும் போடலாம். அது அவனோட விருப்பம். இவங்க இதில் போய் ஈடுபடவே முடியாது அப்படின்னா, அதான் வித்துட்டாங்களே பிரைவேட் கிட்ட, எப்படி ஈடுபட முடியும்? முதல் காரணம், அவங்களுக்கு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரக்கூடிய இந்த பிரைவேட் கம்பெனி, அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பிரைவேட் கம்பெனிக்காரன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இவங்களோட சேலரி பேசிஸையும் மாற்ற போறான். என்ன மாற்ற போறான்னா, ஆல்ரெடி 18,000 to 23,000 சேலரி வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவனோட லிஸ்ட்ல என்ன பண்ண போறான் அப்படின்னா, 12,000 to 15,000 தான் சேலரி கொடுக்க போறதா பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கான். சோ இது இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைவேட் கம்பெனி உள்ள வந்துச்சு, இந்த கேகேஆர் பிரைவேட் கம்பெனி உள்ள வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி. கண்டிப்பா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக வேலை பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. இதில் என்ன மெயினான விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆளுங்க போயிட்டு சாதாரண ஒரு ஹோட்டல் கடைக்கார மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் வடமாநிலத்தவனை வேலைக்கு வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஒரு ஹோட்டல் கடைக்கார ஓனர் என்ன சொல்லுவார்? எனக்கு அவன் சேலரி கம்மியாக வாங்குறான், எனக்கு அது ப்ராஃபிட், நான் அதனால் வச்சிருக்கேன். அதே தான் இவனும் சொல்லுவான். ஸோ இந்த கவர்மெண்ட் எதுவுமே இவங்கள்ட்ட போய் பேச முடியாது. இப்போ இந்த 6 நாள் போராட்டம் என்ன மாதிரி நடைமுறையில் போயிட்டு இருக்குன்னா, 6 நாளாக அங்கே மக்கள் உட்காந்து போராடிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு மீடியா சேனலும் இதை கவர் பண்ணவும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. பட் ஆனால் இவங்க மீடியாட்ட, அதாவது இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மீடியாட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க? நான் போய் பேசிட்டோம், அவங்க சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை யாருமே பார்க்கல, நாங்க அப்படியே உட்கார்ந்துருக்கோம், போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரியப்படுத்துங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னாலும், இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னாலும் அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். இதுல என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இதே பிஜேபி கவர்மெண்ட் இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் ஆக்கணப்போ, அதானி அம்பானி கொடுத்தப்போ அவங்களுக்கு கொடுத்துறாங்க, ஒரு குடும்பத்துக்கே தார வாக்குறாரு அப்படின்னு சொல்லி போராடின புரட்சி போராளிகள் இப்போ எங்க இருக்காங்க அப்படிங்கிறதா என்னோட பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, மெட்ரோ பார்த்தீங்கன்னா பிரைவேடைசேஷன், இப்போ எலக்ட்ரிக் பஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட்